என்னோட நேம் வந்து சாம். நான் பெட் க்ரூமராக இருக்கிறேன். பெட் க்ரூமிங் சலூன் வந்து பாஷ் ஸ்ட்ரீட் அந்த ஷாப்புக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த ஷாப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஸ்பாவில் முக்கால்வாசி என்ன பண்ணுறோம்னா பெட்ஸ் மெயின்டெனன்ஸ், அதாவது எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி அதை க்ரூம் பண்ணணும், எல்லாமே நம்ம இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தாராளமாக இங்கே வரலாம். பெட் மெயின்டெனன்ஸ், பெட் க்ரூமிங் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, டெய்லி நீங்கள் செய்கிறது தான். டெய்லி இப்போ ஒரு ஷிட்ஸு வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக டெய்லி சீவி விடணும். அதோட அண்டர் கவர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா டேங்கிள்ஸ் ரொம்ப இதாக இருக்கிறோம், சடை வர்ற மாதிரிலாம் இருக்கும். அடுத்து வந்து கண் பக்கத்தில் பார்க்கணும். இப்போ கண் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சில நேரம் இன்ஜுரி ஆகிருக்கும், இந்த முடி படுறதுனால இன்ஜுரி ஆகிருக்கும். ஸோ இது தெளிவாக இருக்கும் பார்த்தீங்களா. சில டாக்ஸுக்கு வந்து இது தெளிவாக இருக்காது, ஐ இன்ஜுரி இருக்கும். ஸோ டாக்டர்ஸ் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கண் பக்கத்தில் உள்ள முடி வெட்டிடுங்க. சில டாக்ஸ் வந்து கோஆப்ரேட் பண்ணாது. சில டாக்ஸ் வந்து இந்த கண் பக்கத்தில் இருக்க முடி, இந்த வாய் பக்கத்தில் இருக்க முடி சாப்பிட்டோன்னே அது போய் ஒட்டிக்கிடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நீங்கள் க்ரூமிங் கொண்டு வருவீங்க. ஸோ அதை நம்ம முக்கால்வாசி ப்ரொஃபஷனல் க்ரூமராக இருக்கிறதுனால முக்கால்வாசி அதை பார்த்து மெயின்டைன் பண்ணி கொடுத்துட்ருக்கிறேன். தூத்துக்குள்ளே நான் அதை பண்ணிகிட்டு இருக்கனால நம்ம கணக்கில் தான் அதை பண்ணிகிட்டு இருக்கிறோம். பேசிக்காக எவ்வளோ சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு 1000லேருந்து சார்ஜ் பண்ணுறோம். இதான் நம்ம பேசிக் சார்ஜிங். அதாவது அந்த சார்ஜிங்கே நம்மளுக்கு வந்து ஒரு டாக்கு என்னெல்லாம் செய்யணும், செய்யக்கூடாது, என்னதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும் எல்லாத்தையுமே நாங்கள் கம்பல்சரி சொல்லிடுவோம். ஏன்னா மற்ற சலூன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போன உடனே ஒரு பில் போட்டு தீட்டிடுவாங்க. அப்படி தீட்டுறது இல்லை. நாங்கள் வந்து மேக்ஸிமம் இப்போ ஒரு டாக் வந்து நெயில் அதிகமாக இருக்குன்னா நெயில் கிரைண்ட் பண்ணுறதுலேருந்து பார்க் க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையுமே, அதாவது ஒரு டாக் வந்து வந்துருச்சு அப்படின்னா அதை எவ்வளோ அழகாக நீட் பண்ணி தரணுமோ அந்த லெவல் நீட் பண்ணி தரோம். நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்போ க்ரூமிங் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இங்கே வந்து கற்றுக்கலாம். மேக்ஸிமம் நாங்கள் வந்து மிடில் ஈஸ்ட் வந்து மக்கள் நிறைய பேர் கேட்கறனால, நிறைய ஒர்க்கர்ஸ் லேபர்ஸ் கேட்கறனால, நிறைய ப்ரொஃபஷனல் க்ரூமர்ஸ் வேணும் சொல்கிறனால இங்கே வச்சே ட்ரைனிங் கொடுத்து இதோட அப்கிரேட் ட்ரைனிங் வந்து இன்னொரு இடத்துல பண்ணி சர்டிஃபிகேட் கோர்ஸ் மாதிரி முடிச்சு அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கோர்ஸும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ட்ரைனிங் கோர்ஸில் வந்து என்ன வரும்னா, பேசிக்கான என்னெல்லாம் பண்ணுறோம், இப்போ நாங்கள் பார்ட்னர்ஸில் பண்ணுறத அப்படி இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் கற்றுக் கொடுத்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே மூவ் பண்ணி விடுறதும் எங்களோட டியூட்டியாக இருக்குது. ஸோ இங்கே வந்து முக்கால்வாசி சர்வீஸ் மைண்டோட பண்ணுறதுனால எவ்வளோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறோமோ அவ்வளோ கேர்ஃபுல்லாக தான் டாக்ஸும் கேட்ஸும் ஹேண்டில் பண்ணுவோம். ரொம்ப ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணுவோம். கேட்ஸ் பயப்படக்கூடாது எங்களை பொறுத்த வரைக்கும். ஆமாம், கேட்ஸ் வந்து பயப்படக்கூடாது. ரொம்ப டர்ட்டியாக இருக்கிற கேட்ஸுமே எடுத்து நாங்கள் க்ரூம் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் நார்மலாக இப்போ வீட்டில் வளர்க்குறீங்க, எங்களுக்கு வந்து ஐடியாவே இல்லை, டாகோட க்ரூமிங்கும் சரி கேட்டோட க்ரூமிங்கும் சரி ஐடியாவே இல்லைன்னா அந்த தாராளமாக அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ அட்வைஸ்லேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா எல்லாருமே ஒரு ஆசை கண்டி டாக் கேட் எல்லாமே வீட்டில் வளர்க்குறீங்க. ஸோ அந்த வளர்ப்பு வந்து கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த சர்வீஸுமே பண்ணிகிட்டு இருக்கிறோம். கேட்ஸ் முக்கால்வாசி ஹேர் ஃபால் ரொம்ப இருக்கிறனால ரெகுலர் மெயின்டெனன்ஸுக்கு நாங்கள் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம். மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. இது நீங்கள் ரெகுலராக நீங்கள் வீட்டில் உங்கள் நார்மல் கோம்பு வச்சு நீங்கள் சீவி விட்டாலுமே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது மெயின்டைன் ஆகிடும். பட் டேங்கிள்ஸ் மட்டும் வராமல் ரொம்ப பார்த்துக்கிற சொல்கிறது ரொம்ப வழக்கம். ஏன்னா டேங்கிள்ஸ்னால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அலர்ஜிலேருந்து எல்லாமே வந்துடும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த காலில் உள்ள முடி ரிமூவ் பண்ணாமல் இருக்கும். இது இப்போ தான் வந்திருக்குது, நம்ம தான் ரிமூவ் பண்ணுவோம். இது எதனால் ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னா, காலில் எல்லா டர்ட்டும் அட்டாச் ஆகிடும். இப்போ யூரின் பண்ணுறாங்க அந்த டர்ட்னஸ் காலில் அட்டாச் ஆகிடும். மோஷன் போகிறாங்க அப்படின்னா அந்த டர்ட்னஸாக அட்டாச் ஆகிடும். அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ரெகுலர், அதாவது மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா மந்த்லி ட்வைஸ் வந்து டாக்ஸுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம் ரெகுலர் க்ரூமிங்க்கு. ஸோ அதனால என்ன ஆகும்னா டாக்ஸுமே உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா ஸ்கின் அலர்ஜி வந்துச்சுன்னா நம்மளுக்குமே அலர்ஜி ஆகும். நம்மளுக்கு அந்த அலர்ஜி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா நிறைய சொல்லியிருக்காங்க டாக்ஸ்னால அலர்ஜி வருதுன்னு. ஸோ அதனால அந்த அலர்ஜி வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் மெயின்டைன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் பக்காவாக மெயின்டைன் பண்ணி தரணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கான்டெக்ட் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா, இப்போ நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க, இல்லைனா உங்கள் வீட்டில் பெரியவங்க தான் இருக்கிறாங்க, டாகை மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் உங்கள் வீட்டில் வந்து உங்களோட பெட்ஸை எடுத்து பெட் டாக்ஸி மூலமாக பெட்டை எடுத்து சேஃப்டியாக ரொம்ப கேரிங்காக ரொம்ப ஹைஜீனான பிளேஸில் வச்சு அதை க்ரூம் பண்ணி உங்களுக்கு தந்துடுவோம். இல்லை அதுவும் என்னால் முடியாதுங்க, நான் அதுக்கு ஆஃபர் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் மந்த்லி மெயின்டெனன்ஸ் மாதிரி நீங்கள் கேட்டாலும் வந்து வாக்கிங் பண்ணி கொடுத்து உங்கள் மந்த்லி மெயின்டெனன்ஸ் மாதிரி இப்போ வீட்டில் வந்தே குளிப்பாட்டி தரணும், வீட்டை ஒட்டி ஏன்டா வெளியே வராது கடிக்கும், அந்த மாதிரி பண்ணாலும் எங்கள்கிட்ட டீம் இருக்கிறாங்க, வந்து உங்களுக்கு நீட்டாக பண்ணி தந்துட்டு உங்கள் டாகுக்கும் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் உங்கள் கேட்டுக்கும் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் ஒரு ஹார்ம்னஸ் இல்லாமல் உங்களுக்கு நீட்டாக பண்ணி தரதுக்கும் நம்மள்ட்ட டீம் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக கொடுத்துருக்க நம்பர் கால் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து டாகுக்கோ கேட்டுக்கோ அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணோன்னா அந்த நம்பருமே உங்களுக்கு வீடியோவில் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒரு நாள் முன்னாடி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா போதும், அதுக்கேற்ற நாங்கள் ஷெடியூல் ஃபாலோ பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி ப்ரீமியம் சர்வீசஸ் உங்களோட டாகுக்கோ உங்களோட கேட்ஸுக்கோ உங்களுக்கு என்ன வளர்க்குற நீங்கள் என்ன பெட்ஸ் வச்சுருந்தாலும் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.